ஓகே பார்த்துக்கலாம் எங்கே போகிறோம். இன்னைக்கு நம்ம வெளியே போயிட்டு போயிட்டுருக்கோம். காட்டுறேன் பாருங்க. காட்டேன் மண்டை. நாங்கள் இந்த ஏரியா பார்த்துருக்கீங்க. பெசநகர் கிட்ட வந்துட்டோம். பெசநகர் பீச் போகிறோம். நாங்கள் ஒரு வழியாக பீச்சுக்கு வந்துட்டோம். உள்ளே போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. இங்கே வரு நாங்கள் வந்து ஏற்கனவே வந்திருப்போம் பெசநகர் பீச்செல்லாம். பட் ஆனால் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வரோம். எவ்வளோ நாள் ஆயிடுச்சு தெரியுமா? அப்போலாம் வந்து நாள் ஆயிடுச்சு. சரி ஓகே சண்டேனால சரி என்ன பண்ணுறது, சரி ஜாலியாக வருவோம் அப்படின்ட்டு தான் வந்துட்டோம். ஓகே சூப்பராக இருக்குல்ல. சரிங்க அழகாக நடக்கிறாங்க 2 பேரும் ஒன்றில். இன்னுமே சொல்ல போனால் நடக்க மாட்டாங்க. இப்படி தான் நடக்கிறாங்க. நாங்கள் பாவம் டயர்டாக இருக்கா நடந்து நடந்து. அவன் நடக்கவே மாட்டான். அதிசயமாக ஏதோ பீச்சு தண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அவன் போகவே மாட்டான். எங்களால் நடக்கவே முடியல. பீச்சுக்கு மட்டும் வண்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ நல்லா இருக்குப்பா. இதான்ப்பா பெசநகர் பீச். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையில் தான் இருக்கு. நாங்களாம் நிறைய வாட்டி வந்துடுவோம். ஆகுனா இங்கே தான் வருவோமே. வேறு எங்கேயும் லாங்கெல்லாம் போக மாட்டோம். ஓகே நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ கடல்கிட்டே வந்தாச்சு. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே சரியான கூட்டம். செம்ம கூட்டமாக இருக்குது. தண்ணி கடலை போடுறது தானா? போனோம் அடுத்து போய் விளாடுவோம். நாங்கள் இப்போ தான் வந்துடுவோம். பேசுறதே கேட்குதான்னு தெரியல. அலை நல்லா இருக்குல்ல பார்க்க. சரி ஓகே நம்ம அடுத்து விளாடும் போது நம்ம காட்டுவோம். இது ஐயா இது குழந்தை தண்ணி குடிப்பியா? அப்படியா? அதில் கலந்து கடல் நம்ம தண்ணி வந்தாச்சு. சூப்பராக இருக்குல்ல இடம்.
முடியல, டயர்டாயிட்டா அவளே. என்னாலையும் முடியல, பயங்கரமா பார்த்து பயங்கரமா ஓட்டிதுப்பா. டயர்டா ஆயிடுச்சு தெரியுமா? ஓகே, நல்லா இருக்கு. மூஞ்சி காட்டு. சரிதா கரெக்டாக எடுத்துக்கா ஆஃப் பண்ணிட்டு அதுக்குடா செமையா இருக்கு பாருங்க. பீச் கிட்ட வந்து அளவருது ஓடியாந்துரு கேமரா. ஓ ஐயோ தனியா போறா பாருங்களா. ஏய் ரொம்ப தூரம் போவாதடி. ஏய் இங்க வா. இப்படி வண்டியில வாங்கிட்டு இருக்கா. வாங்குறா சேஞ்ச் இல்லை, பரவாயில்ல. ஹாய், சோம்பப்படி வாங்கிட்டு இருக்கா. பஞ்சு மிட்டாய் வந்துட்டு இவன் என்ன ஒரு பாடா படுத்துறா. அது வாங்கிட்டா இது வாங்கிட்டா. நீங்க பாருங்க, பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இன்னும் வேற நிறைய கேம்ஸ் விளாடுமா. 50 ரூபா ரேட்டு தான் இங்கெல்லாம். எங்க வீட்டெல்லாம் 10 ரூபா 15 ரூபா 10 ரூபா இல்ல 5 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும் மறக்காம பாருங்க. பாருங்களேன் எப்படி சாப்பிட்றா. என்ன கேம்ஸ்லாம் விளாடுவா. பரவாயில்ல, எடுக்கிறாரு. கேம்ஸ்லாம் விளாடுவாங்க இன்னைக்கு மேடம். சூப்பரா. பஞ்சு மிட்டாய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இவ தண்ணியில விளாண்டாப்பா. செம்மையா விளாண்டேன் நானு. இன்னைக்கு எப்பயுமே விளாட மாட்டேன், இன்னைக்கு தான் பயங்கரமா விளாண்டா. இப்போ நாங்கள் விளாண்டு முடிச்சுட்டு போனாங்க. டயர்ட் ஆயிடுச்சு, ஏதாவது சாப்பிடலான்ட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, சாப்பிடும் போது பார்க்கலாம். ஐயோ, இப்போ நான் சோடா, பன்னீர் சோடா எனக்கு சூப்பரா. ஏய் இன்னும் உடைக்கவே இல்லை போல கோலி. உடைக்க தெரியாதானே உனக்கு? ஐயோ கை உடைஞ்சிரும் போலியே. உடைக்கிறான் சூப்பரா. எனக்கு இது பிடிக்காது. அந்த பேக்ல ஒரு கவர் சூப்பர் சூப்பர். நான் கூட குடின்னு வாங்க இவன். குடி 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 பன்னீர் சோடா. பீச்சில் வந்து பன்னீர் சோடா குடிக்கிறான். சூப்பர். நல்லா இல்ல, சூப்பரா. பஜ்ஜி சாப்பிட போறோம் நாங்க. ரெடியா உட்காந்துருக்கா பஜ்ஜிக்காக. வெயிட்டிங், ஆர்டர் போட்டாச்சு. டக்குன்னு ஓகே, பஜ்ஜி வாங்கியாச்சு. இப்ப சாப்பிட போறோம் நாங்க. தெரியல, இது வந்து பஜ்ஜி தெரியுது. இது வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து வாழைக்காய். ஐயோ சூடு. கலர் போடல, கலர்லாம் போட்டாச்சு. சூப்பரா இருக்கா? சாப்பிட்றியா? ஓகே, நாங்க பஜ்ஜி சாப்பிட்றோம். அடுத்து என்னென்ன கேம்ஸ்லாம் விளாட்றோன்றத பாருங்க. ஓகேவா? ஜாலியாக இருக்கும். இங்கே நிறைய பேர் எங்கள் ஃபேமிலிலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாத்துக்குமே தேங்க்யூ. இது மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் எங்களை பிடிக்குமோ அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இவளுக்கு வந்து ப்ளூ கலர் தான் பிடிக்கும். ப்ளூ கலர் தான் இவளுக்கு பிடிக்கும். அதனால ப்ளூ தான். எனக்கு கொஞ்சம் குடுறி எப்படி மடக்கு மடக்கு குடிக்கிறாங்க. நாங்கள் பஜ்ஜிலாம் சாப்பிட்டாச்சு. சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு கிட்ட இருக்குல்ல அது விளையாடலாம். கேம்ஸ் விளையாட போறோம் இப்போ நாங்க. நெக்ஸ்ட் இதோ படுத்துமோ இதுவே. ஆமா என்கிட்ட தான் இருக்கு. இதோ பாரு, இப்போ நாங்க இந்த கேம்ஸ் இங்க விளையாடலாமோ? இதெல்லாம் கிட்ட கிட்ட தான். கிட்ட கிட்ட அடுத்து கேம்ஸ் விளையாட போறோம் நாங்க. ஓகே, பாக்குறீங்களா? ஓகே, பாப்பாங்க வா பாருங்களேன். இப்போ நாங்க எல்லாம் கேம்ஸ் விளையாட போறோம். என்ன விளையாடுவியானா? கேம்ஸ் விளையாட ஆனா கண்டிப்பா அடிக்க மாட்டவா. ஒழுங்கா போட்டு ஒரு கேமாச்சு விளையாண்டு கூட எனக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கேம் விளையாண்டுட்டு இருக்கா. போடுமோ? போடு போடு, இன்னொன்னு போடு.
5 போட்டுருப்போம். 3 நான் 1 கேம்ஸ் விளாடணும்னு ஆசை அவளுக்கு. அதுக்குதான் லக்கி கேம் இது. டோட்டல் பாயிண்ட் 0 வந்தா அது 10 20 தான். இது 30 பாயிண்ட். குட்டி நீ போடு. அந்த பொம்மையை எடுத்துக்கலாம். ஏய் 5 போட்டா நீ யார் வீடியோ? ஏய் அப்படியே கார்னரே போட கூடாது. 5 ஊளும். நீ எங்கனா போடு. எனக்கு மட்டும் தான் நீ இப்படிலாம் வித்தியாசமா சொல்லுங்க. 10 போடுங்க 10. இப்போ நான் எப்படி போட்டேன்? எனக்கு இதெல்லாம் போவாது. தாண்டி நான் இப்படியே சைடுல போடணும். அதுலயே 5 போடாதேப்பா. ஏ 10ல போறது நான் வாய்ப்பே இல்லனா. நான் 5 ஆச்சு குட்டி எப்படியா போய் சேர பண்ணீங்க. 30 வந்துருச்சு. இதுல எடுத்துக்கோ. நாங்க 30 பாயிண்ட் எடுத்துட்டோம். அதனால இதுல ஏதாவது ஒன்னு எடுக்க போறோம். எது எடுக்கலாம்? எதுமா எடுக்கற? இன்னும் ஒரு கேம் வைக்கிறது ஆல்ரெடி இருக்கு புதுசா. டேய் உப்புலாம் வேணாம். டீ டம்ளர் அது அவ்வளவு பெருசு போக மாட்டேன். வீட்லயே நிறைய இருக்கு. இந்த ஜாடி வாங்கினா இது வைக்கலாம். முன்னாடி போடுங்க. டீ கப்பு இது ஒண்ணுதான் கிடைக்குமாண்ணா? அதுல வேணா 2 எடுத்து. டீ கப் ஒண்ணு எடுத்துக்கலாமா? 2 எடுத்துக்கலாமா? அக்கா கொண்டு நம்மளுக்கு ஒண்ணு. செடி எடுக்கிறதுனா ஒண்ணுதான். மத்தபடி வேற பொருள் தான். செடி இது டிவி வச்சிருக்கேன் அழகா. செடி இருக்குதுக்கா ஆல்ரெடி. எங்க வாங்குனதா மரியாதை. டீ கப் ஒண்ணு. ஆனா ஓகே இப்போ நாங்க ஜேச்சி வாங்கிட்டோம். கிளாஸ் எடுத்து அந்த பொம்மை இந்த பால் வச்சிருக்கோம். ஏய் ரவி. ஓகே இது வாங்கி இதான் நாங்க ஜேச்சி வாங்கிருக்கோம். ஆல்ரெடி வீட்ல எல்லாம் நிறைய கப்லாம் வாங்கிருக்கோம். பெருசு வாங்கலாம். நாங்க வந்து ஃபேமிலியோட வந்திருக்கோம்னால 2 வாங்கணும். நெக்ஸ்ட் இந்த கேம் விளையாட போறோம். ஜெயிக்கிறோமோ இல்லையோ நமக்கு பிரைஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இது தாண்டலாம் இல்ல. குட்டி ப்ளீஸ் குட்டி 50 ரூபா. 50 ரூபாய்க்கு என்னடி? நான் ஜெயிச்சாதானடி. 50 ரூபா. 7 டம்ளர் 3 நின்னுச்சு. 7 டம்ளர் எல்லாம் வாங்கிட்டேன். எங்களுக்கு கண்ணாடி பவுல்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாம் கண்ணாடி பொருள் தான் அதிகமாக வச்சுருப்போம். சரி ஓகே அதனால இது வாங்கிட்டேன். இது வின்னர் ஆகிட்டோம் நாங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன விளையாட போகிறோம்னா ரிங் போட்டு விளையாட போகிறோம். பாப்பா என்ன எடுக்கிறோம் போடுமோ ஏதாவது ஒன்று போடு. வரலன்னா கூட ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலாம். ஓகே சூப்பர் விளையாடுமோ. எதுலையா ஒன்று போட்டாலும் நின்றாலே போதும். இல்லை ஜாடியில் ராசா தொங்கினா கூட உங்களுக்கு தான் ஜாடி. இப்போ யாருன்னா போடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. அக்கா ஏதாவது ஒன்று போடுக்கா. போடு. புள்ளியாருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. கிஃப்ட் யாருமே எதுவுமே போடவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் போட்டா போடுறி. போடு 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 போடு. அவ்வளோதான். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ல விழுந்துருச்சே. என்ன பண்றது? இதுல எதுவுமே எங்களுக்கு கிடைக்காதா? சக்னே அவ்வளோதான். ஐயோ யாருமே எது போட மாட்டேங்கிறாங்களே. அடிச்சாச்சு 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 அடிச்சாச்சு. போடுமோ போடு. அடுத்து போடுமோ. எங்க கரெக்டா போறியான்னு பாப்போம். வை வை போடு போடு போடு. போடுமோ. ஐயோ ஜஸ்ட் மிஸ். அவ போட்டு வந்துட்டா. நானும் போறதான் போடு. எப்படி ஒன்னாச்சு போடுதா? ஐயோயோ 2 காதுல மாட்டினா போதும் பாண்டா. அப்படியா? ஏய் வேணாம். கிட்டி ஏதாச்சும் போடு. அவள்தானா? ஒண்ணுமே இல்லையே. தூரம் தூரமா இருக்கு. போங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி அக்கா ஏதாச்சும் போடுக்கா. போடுக்கா. நல்லா தூரமா போக்கா. போடு எட்டி போடு. நல்லா போடுக்கா போடுக்கா. ஜாடியில கூட போடுக்கா. கிட்ட போடுக்கா. எதுக்கு அவ்வளவு தூரம் போற? அக்காக்கு அந்த பிள்ளையார் தான் வேணும். இவ சஞ்சனா சஞ்சனா ஒழுங்காய் போட வேண்டியதானே? அங்க நீ எதுக்கு போடுற? சரி எடுத்து கொண்டு பஸ்ல இருந்து போட சொல்லலாமா? அத எடுக்க அந்த அவ போடவே இல்லை. நான் தூக்கிதான். ஐயோ 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 போடு. ஆனா போடா. இன்னும் ஒண்ணு தான் வச்சிருக்கீங்க. முன்னாடிதான் தள்ளி போடுறது. இரு நானே குடி. என்ன போட்டீங்களா எல்லாமே உங்களுக்கு? போடுமா. நல்லா தூக்கி போடுமோ. அவ்வளவுதானா? ஒண்ணு எனக்கு அந்த ஜாடி போடு போடு. ட்ரை பண்ணுங்க ப்ரோ. போடு நல்லா தூக்கி. செம்மையா கேம் விளையாடுறோம் இன்னைக்கு தான் நாங்கள் நிறையா. போடுறி. இவ்வளோ யோசிக்கிறாளே. இதுதான் யோசித்தியா? வா அந்த பக்கம். இவ்வளோ நேரம் யோசிக்கிறா. அப்படி மாட்டேங்குதுன்னே தெரியல. போறீங்களா மாறீங்க? 10 50 ரூபா. ஏன் அவன் போறான் போல டான்ஸ். அது பேரு போயிட்டா. சகுன் வச்சுக்கலாம் நம்மளால. இதே ஜெயிச்சு என்னை காப்பாத்திடுவான் இவன்.
மறுபடியும் போடுறான் போட்டு விட்டுருச்சு. வாங்கிக்கோங்க போடுங்க. அதுக்குதான் இது விளையாடக்கூடாது சஞ்சனாலாம். அவ இங்கே போட்டா. நீயே போடு. அக்கா வேணாக்கா, நீ வேற எங்கன்னா கூட ட்ரை பண்ணுக்கா. கீழே ஊந்துற போதுக்கா. இது பட்டு வெள்ளிச்சுன்னா கிடையாது. படாம குழந்தைங்க தூக்கி போட்டுச்சீங்கன்னா பாப்பா இங்கே போட்டுச்சுன்னா இப்படி தூக்கி அதனால கொடுத்துட்டாங்க. போடுங்க, ஒரு ரிங் தானே போட்டுருங்க. டம்ளரை போட்டுட்டு கேம் அடிச்சு இதை ஜெயிச்சுட்டோம். அடுத்து நிறைய விளையாண்டு வச்சிருக்கோம் நாங்க. அப்புறமா கட்டுறோம். ரெண்டு கிளாஸு, 2 கப்பு, அப்புறம் இந்த பூச்செடி இதெல்லாம் நாங்கள் அடிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னு பாருங்க. கடும்பால் இது எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட். எனக்கு பிடிக்காது. இதை நான் சாப்பிடாம சாப்பிடு எப்படி இருக்குன்னு பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இவன் பீச்சுக்கு வந்தானா ஒன்று வாங்காம வரவே மாட்டான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதுமோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. அது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அது வாங்காம பீச்சு விட்டு வரவே மாட்டான். ஆரம்பிச்சுட்டே இருப்போம். அதனால இங்கே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஓகே பாப்பாமா எப்படி போடுறாங்கன்னு பாப்பாமா கொஞ்சம் பார்த்தீங்களா? ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ போடுவாங்க என்ன பண்ண இடத்துல. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக பண்ணுறாங்கல்ல. இது யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாவ் சூப்பராக வந்துடுச்சு. கார்ன்ஃப்ளவர் செம்மையா பண்றாங்கல்ல. ஓகே சூப்பர். போதும் போதும், நான் ரொம்ப கொட்டாதீங்க. காரமாக எடுப்போம். தேங்க்யூ. ஓகே இந்தா நான் உனக்கு தான் கொடுப்பேன். உனக்குலாம் இல்லை ஓடு. ஓகே இதான் ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு. ஓகே இப்போ கம்முன்னு வருவா வண்டியில். இதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே எனக்கு கீழே இறக்கடா கொஞ்சம். அவ எட்டி சாப்பிடுங்க. அறிவில்டா உனக்கு. இவ்வளோ கிளிப் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்களா, கிளிப்பு தான் பைத்தியம் மாதிரி வாடிக்கிட்டே இருப்பான். பீச்சுக்கு அந்த இடத்துல கூட கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறான். கிளிப்புன்னு எவ்வளோ கிளிப் வாங்கிட்டு இருக்கா பாருங்களேன். இது பாரு அவளுக்கு டயர்டாக இருக்கு. எங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு இதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். தண்ணி வச்சிருக்கு, சுடு தண்ணி குளிக்க. ஆமாம் சுடு தண்ணியில் குளிக்கணும். ஏன்னா பீச்சில் ஒரே மண், சரியான மண் பீச்சில். அதனால தான் ஓகே நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து முடிக்கிறோம். வந்து பேசுகிறேன். செம்ம மண்ணாக இருக்குது. ஓகேவா? ஒரு பக்கம் பசி வருது. ஒரு வேளை பீச்சில் குளிச்சதுனால பசி எடுக்கவே நம்பும். ஓகே நாங்கள் குளிச்சுட்டு வந்துடுறோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முடிக்கிறோம். பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, வந்துட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு செம்ம தூக்கம் ஒன்று போட்டுட்டேன். தூங்கி எழுதுதான் இந்த என்ன சொல்கிறது முடிக்கிறத எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் பீச்சுக்கு போனோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நிறையா விளாண்டோம் பீச்சில். சூப்பராக இருந்தது. நான் தண்ணிலேயே இறங்க மாட்டேங்க. நான் பீச்சுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன். ஸோ தண்ணிக்கிட்ட கூட போக மாட்டேன். விளாடுவேன், அந்த பஜ்ஜி அதெல்லாம் சாப்பிடுவேன், வந்துடுவேன், அவ்வளோதான். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா தண்ணியில் விளாண்டு, அதுவும் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருந்தாங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். உங்கள் ஃபேமிலி மாதிரி நாங்கள் எல்லாம் போனோம். ஸோ நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ முடிச்சுக்கலாமா? செம்மையாக இருந்தது. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா குளிச்சுட்டு நாங்கள் தூங்கிட்டோமா.
ஸோ அதனாலதான் இவ்வளோ லேட்டு. எண்டு வீடியோ நாங்கள் லேட்டாக தான் போடுறோம். தூங்கிட்டோம். டைமே என்ன இருக்கும் இப்போ இங்க பாருங்க 11 மணி. ஆமா நைட்டு வந்து ஈவினிங் தூங்கிட்டு நைட்டு 11 மணிக்கு இப்போ எழுந்து உட்காந்துட்டு முடிக்கிறதுக்குலாம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போறோம் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி, பாய்.